கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஜான் சாப்டர் 3 verse 11. மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நாங்கள் என்று ஒரு பன்மையில சொல்லுகிறார். இந்த நாங்கள் என்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக யோவான் ஸ்நானகன் மற்றும் அவருடைய சீஷர்களை குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ளலாம். சில வேளைகளில் தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னால் நம்ம ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சாட்சி கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவடிவில் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல அந்த மறுரூப மலையிலையும் பிதாவானவர் மேலிருந்து சாட்சி கொடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இவர் இங்க சொல்லும்போது இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பட் ஆனால் இங்கே பேசும்போது என்னையை பொறுத்தளவுக்கு நான் இங்கே உள்ள யோவான் ஸ்நானகன் ஏற்கனவே என்னை குறித்து சாட்சி கொடுத்தான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது இதற்காகத்தான் எழுதுகிறார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதுறேங்கிறாரு. ஸோ அதனால இது அங்கே இருக்கிற மக்களை குறித்து தான் சொல்றாருன்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். இரண்டாவதாக இந்த பரிசேயர்கள் என்னன்னா, இவங்ககிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க சொல்லுவாங்க ஆனால் சொல்றதை செய்ய மாட்டாங்க. மத்தேயு 23வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தில் பார்க்கும். 3வது வசனத்துடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா, ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், செய்யாது இருக்கிறார்கள், ஆனால் அடுத்தவங்களுக்கு போதிக்கிறாங்க. ரொம்ப அருமையா 3வது வசனம் வாசிக்கிற பாருங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏன்னா அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசமான காரியம். இந்த சாட்சி கொடுக்கப்படுகிறத பத்தி சொல்லும்போது என்னன்னா, லேவியராகமம் 5வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிவித்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். அதாவது தனக்கு தெரிஞ்சு அவன் பார்த்ததையும் கேட்டதையும் மற்றவர்களுக்கு தெரியாம இருந்தா அவன் பாவம் செய்கிறவனாக ஆவான்னு சொல்லி. அப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது உனக்கு தெரியும் நிக்கதேமு, நான் என்ன சொல்றேன், நான் கண்டதையும் கேட்டதையும் தான் உனக்கு நான் சாட்சியா சொல்றேன். அதனால நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அதே அதிகாரம் 3வது அதிகாரம் 32வது வசனத்துல பாருங்க. தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏன்னா இது ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது ஒரு விபச்சாரத்துல ஈடுபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு ஆண்டவற்றை விட்டுட்டு மோசேயினுடைய நியாயப்பிரமாண பிரகாரம் கள்ள கொண்டீரேன்னு நீர் என்ன செய்ய விரும்புகிற அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, யாருக்கு உங்ககிட்ட பாவம் இல்லையா அவன் முதலாவது கல்லை எறியட்டும் அப்படின்னு போது 14வது வசனத்தில் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது, ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன், நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். தன்னை குறித்து சொல்லும்போது நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியும், நமக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது, ஆனால் இப்போ எங்கே போக போகிறோன்னு தெரியும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம தேவனோட இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நிக்கதேமுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் கண்டதை குறித்து உனக்கு சாட்சி கொடுக்குறேன், நீங்களோ சாட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு. இதுல என்ன இந்த வார்த்தையை எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும்னா, இன்றைக்கு ஒரு வரலாறு பாடம் படித்த வாத்தியார் வரலாறு சொல்லி கொடுக்க முடியலாம், கணிதம் படித்தவர் கணித வாத்தியாராக வரலாம், இங்கிலீஷ் படித்தவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வரலாம், அதே போல் பைபிள் படித்தவர் போதகராக வரலாம். எப்படி? பைபிள் படித்தவர் போதகராக வரலாம். ஆனால் நீங்கள் போதிக்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் கை கொண்டவைகளை தான் நீங்கள் போதிக்கணும். ஏன்னா பரிசேயர்களுடைய சொல்றதை கேளு, ஆனால் அவன் செய்கிறபடி செய்யாதன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த நாட்களில் போதகர்கள் என்று சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களால் கடைபிடிக்க முடியாத, தாங்கள் கடைபிடிக்காத காரியத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும் போது அவர்களும் ஒரு பரிசேயர்களாகத்தான் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பேர் போதிக்கிறவங்களா வந்துட்டாங்க, ஆனால் அதை கடைபிடிக்கிறவங்க இல்லை, தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காத மக்கள். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்.
மக்கள்கிட்ட இருந்து என்ன சொல்றாங்க, உனக்கு பணம் வேணும்னா நீ விசுவாசிச்சு ஆண்டவரோட ஊழியத்துக்கு நீ காசு கொடு, அப்போ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றாங்க. கரெக்டா? இது போதிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பண தேவைன்னா அப்ப அவங்க என்ன செய்யணும்? இன்னொரு ஊழியத்துல பணத்தை கொடுத்து அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? செய்ய மாட்டேங்கிறாங்களே. தங்க சபையில தானே காசு கேட்கறாங்க. கட்டடம் கட்டுறதுக்கு காசு கொடு, இந்த இதுக்கு காசு கொடு, அதுக்கு காசு கொடு, இதுக்கு காசு கொடு. இப்ப என்ன செய்யறாங்க? தாங்க போதிக்கிறாங்க, அதை கடைபிடிக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படிப்பட்ட சபையில் இருக்கோம், எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பின்பற்றுறோம், யாரை பின்பற்றுவோம் என்பதை நாம் அறிந்தவர்களும் தெரிந்தவர்களுமா இருக்க வேண்டும். தாங்கள் பின்பற்றாத ஒரு காரியத்தை போதிக்கிற மனுஷனுக்கு ஐயோ. இது ஆண்டவர் சொல்றது மத்தேயு 23வது அதிகாரத்துல நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய நீங்க அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ இவர்கள் ஆண்டவருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் வேத வசனத்தின் அடிப்படையின்படி வாழுகிற ஒரு நல்ல சாட்சியுள்ள மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை ஆசீர்வதிப்பாராக.